Children, in the last video we discussed about the pumping action of heart. Okay, so in that topic I've explained you about the lungs, which carry from the lungs we get the oxygenated bloods, and from the body we get the deoxygenated bloods, which again moves towards the lungs. இல்லையா இந்த கான்செப்ட் பற்றி படித்தோம். See, நம்ம blood vessels, அதாவது நரம்புகளை பற்றி படிக்கும்பொழுது the blood vessels are of three types. Okay, there are three types of blood vessels. The one is artery. So I'm writing here. The one is artery. The next one is veins. The third one is capillaries. Okay, so these are the types of blood vessels. Okay, these are the three types of blood vessels. Okay. Arteries, they always carry the oxygenated blood. Now vechukkonga, artery, oxygenated blood. Okay, vein always carry the deoxygenated blood. Capillaries, where the exchange of nutrition and the oxygen takes place. Okay, இதை பற்றி என்னன்றதை நம்ம படிக்கலாம். ஆர்டரிஸ்லனா எப்பயுமே என்ன பண்ணும், ஆக்சிஜனேட்டட் பிளட் வரும். வெயின்ஸ் டீஆக்சிஜனேட்டட் பிளட், கேபிலரிஸ் எக்ஸ்சேஞ்ச். ஓகே, ஃபர்ஸ்ட் லெட் us see only arteries and veins. See, from the lungs the blood moves towards the left auricle. So lungsல இருந்து left auricle போகிறது, what kind of blood it is taking, what kind of blood is actually traveling? Oxygenated blood. So what could be the blood vessels present there? See, oxygenated artery. So what kind of இது இருக்கும், என்ன டைப் ஆஃப் blood vessels இருக்கணும்? arteries தான் இருக்கும். ஓகே, ஸோ artery தான் இப்போ oxygenated blood. இங்கேயும் பார்த்தீங்கன்னா artery தான் இருக்கும். From the body the deoxygenated blood is moving. So deoxygenatedக்கு நான் என்ன கொடுத்துருக்கேன்? vein. ஸோ டீஆக்சினேட்டட் இங்கேருந்து இங்கே போகிறது. அப்போ இங்கெல்லாம் என்ன பிளட், இங்கெல்லாம் என்ன நரம்புகள் இருக்கணும்? வெயின்ஸ். ஸோ ஆக்சிஜனேட்டட்னா இங்கே ஆர்டரிஸ் இருக்கணும், இங்கெல்லாம் ஆர்டரிஸ் இருக்கணும். டீஆக்சினேட்டட்னா இங்கே வெயின்ஸ் இருக்கணும், இல்லையா? ஸோ ஃப்ரம் திஸ் வி கேன் ரைட். ஸோ இங்கே நமக்கு என்ன இருக்கணும்? இங்கே ஆர்டரி நமக்கு இருக்குது, இங்கே வெயின்ஸ் இருக்குது. ஆனால் there is one single exception present, that is the oxygenated blood which is carrying from the lungs towards the left auricle. இங்கிருந்து போகக்கூடிய இந்த ஆர்டரியை நம்ம ஆர்டரின்னு சொல்ல மாட்டோம். instead we call it as pulmonary vein. okay, ஸோ யூஸ்வலாகவே இந்த இடத்த நம்ம என்னன்னு சொன்னோம், ஆக்சிஜனேட்டட்னாலே நம்ம என்னன்னு சொன்னோம், ஆர்டரின்னு தான் சொன்னோம். பட் எல்லா ஆர்டரிஸ்லுமே ஆக்சிஜனேட்டட் பிளட் தான் போகும், except except this one. Okay, the blood which is moving from the lungs to the left auricle, even though it carries the oxygenated blood, we call it as pulmonary vein அப்படின்னு சொல்லிடும். the same way இப்போ இங்கேருந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட்டு இப்படி போகுது இல்லையா? அப்போ டீஆக்சிஜனேட்டட் பிளட் போனால் நம்ம என்னென்னு சொல்லணும்? வெயின்னு சொல்லணும். ஆனால் இங்கேயும் ஒரு சின்ன சேஞ்ச் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம வெயின்னு சொல்கிறதுக்கு பதில் பல்மனரி ஆர்டரி அப்படின்னு சொல்லிடும். ஓகே, இந்த ரெண்டு இடத்துல மட்டும்தான் ஆர்டரியை வெயின்னும் வெயின்னா ஆர்டரின்னு சொல்லணும். மற்றபடி இங்கே இருக்கக்கூடிய ஃபுல் கான்செப்டுமே ஆர்டரிஸ்னா ஆக்சிஜனேட்டட் பிளட் தான், வெயின்னா டீஆக்சிஜனேட்டட் பிளட் தான் அப்படின்னு வரும். ஓகே, பல்மனரினா என்னன்னு பார்த்தீங்கன்னா லங்ஸோடைய பயாலஜிக்கல் டேர்ம் தான் பல்மனரி. ஓகே, பல்மனரி இஸ் நத்திங் பட் த பயாலஜிக்கல் டேர்ம் ஆஃப் லங்ஸ். ஓகே, ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா தீஸ் ஆர்டரிஸ் ஆர் திக் வால்ட். ஏன்னா இங்கே இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்டரிஸாக இருக்கும், இங்கேருந்து இப்படி போகிறது, இங்கேருந்து போகிறதுக்குலாம் ஆர்டரிஸ். ஓகே, ஸோ இந்த ஆர்டரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் திக் வால்ட். ஏன் அது திக் வால்னா, பிளட்டு லங்ஸ்லேருந்து ஹார்ட்டுக்கு போயிட்டு when it is moving towards down and reaching the body, no, here the pressure of the blood will be higher. அப்படியே பிளட் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகும். ஸோ அந்த டைமில் we need artery, thick walled arteries. இப்போ இங்கே போய் இந்த பிளட்டோடைய வால் வந்து, அதாவது இந்த பிளட் வெசலோடைய வால் தின்னாக இருந்துச்சுன்னா தென் வாட் ஹேப்பன், த ரப்சர் ஆஃப் பிளட் வெசல்ஸ் மே டேக்ஸ் பிளேஸ். அதாவது அந்த பிளட் வெசல்ஸ் சம்டைம்ஸ் உடையறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. ஸோ தீஸ் ஆர்டரிஸ் வில் ஆல்வேஸ் ஹாவ் திக் வால். okay, whereas these vein will not have thick wall, instead they have thin wall. okay, so இங்க அந்த flow ஆகிறது பார்த்தீங்கன்னா இதுக்கு thin wall தான் இருக்கும். okay, ஏன்னா இங்க vein இருக்கு. so இந்த vein பார்த்தீங்கன்னா thin wall. arteries will have thick wall and vein will have the thin wall. And one more thing is this vein will have valve அப்படின்னு சொல்லுவாங்க.
இப்போ யூஸ்வலாகவே வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி பைப்பெல்லாம் இருக்கும். அந்த தண்ணி போகிற பைப்பில் பார்த்தீங்கன்னா வால்வு போட்டு மூடு அப்படின்னு சொல்லுவாங்க. வை அப்படின்னா இட் ஸ்டாப்ஸ் த வாட்டர் அட் அ பர்டிகுலர் ரேட். ரொம்ப தண்ணி வந்தால் கூட வால்வ் மூடிட்டோன்னா தண்ணி வராது இல்லையா. The same function this valve is also doing. So function of valve is to prevent the backward flow of blood. இப்போ பிளட்டு இந்த சைடு ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்துட்டு பாடியிலேருந்து இங்கே போகிற பிளட்டு திருப்பி ரிவர்ஸில் பாடிக்கே போயிடக்கூடாது இல்லையா. நம்ம நினைப்போம்ல இப்படியே போகிற பிளட் ஏன் திருப்பி போனால் என்ன, அப்படிலாம் போகாதா. இப்போ இங்கே வந்துட்டு திருப்பி இப்படி போயிடாதா, இப்போ இங்கேருந்து இப்படி கீழே இறங்குதில்ல, இந்த பிளட்டு திருப்பி ஏன் ரிவர்ட்லேயே போயிடாதா அப்படின்னு கேட்டால் போகாது. Why? Because the valve is present. The valve prevents the backward flow of blood and it is present only in the vein but not in the arteries. Okay, so let us discuss the brief difference between the arteries and vein. See, artery always carry the blood from the heart to body, okay, whereas vein always carry the blood from body to heart. And as I said before, the oxygenated blood, that is artery, will always carry the oxygenated blood except the pulmonary artery. And pulmonary artery enna odudhu, deoxygenated blood odudhu. Whereas this case, the veins always carry the deoxygenated blood, Bl for blood, except the pulmonary vein. As I said before, in arteries the blood flow will be the higher pressure. So higher pressured blood flows in the arteries, whereas lowered pressure blood flows in the veins. The next one is arteries are always thick and elastic. Why? If it is not thick and if it is not elastic, then rupture of arteries will take place. So they are எப்படி இருக்குமா, ரொம்ப திக்காகவும் எலாஸ்டிக்காகவும் இருக்கும். Whereas vein, they are always thin and less elastic. Why? Because இங்கே அந்தளவுக்கு ஃப்ளோ ரொம்ப ப்ரெஷரோட பிளட்டு போகாது. The last one is the arteries do not have valves. Valves என்னது, it is a muscular, it is a small tissue which prevent the backward flow of blood. Okay, so it does not have valve, whereas this vein will have valves. Okay, so arteries, veins பார்த்தாச்சு. ஆனால் blood vessels actually எத்தனை 3 types இருக்குன்னு சொன்னால arteries, vein, capillaries. So already we discussed about arteries, vein. Now we are going to discuss about the capillaries. See, capillaries. Consider this as an artery. இந்த brown color sketchல வரைஞ்சிருக்கேன் தெரியுமா, இதுதான் artery. இந்த ஆர்டரியிலேருந்து என்ன ஆகும்னா நிறைய பிரான்ச்சஸாக ஃபார்ம் ஆகுது. இது பாருங்கள் ப்ரௌன் கலரில் ஒரு 4 பிரான்ச் போட்டிருக்கேன். ஓகே, the artery will divides into to form arterioles. அப்போ ஆர்டரியிலேருந்து என்ன ஆகுது, arterioles ஃபார்ம் ஆகுது. அந்த arterioles என்ன ஆகுதுன்னா again it is giving out so many branches and these branches are very thin in nature. Capillaries, okay, they are very very thin in nature. அதில் சொல்லப்போனால் அதில் ஒரு பிளட் வெசல் அந்த கேப்லரிஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வால்மே ஒரே ஒரு செல்லால் தான் மேடாக இருக்கும். அதாவது இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வால்வு இப்படி இருக்குன்னா அது எல்லாமே இப்படி இருக்குமா, சிங்கிள் லேயர் ஆஃப் செல்ஸ் மூலிமா தான் மேடாகி இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தின்னாக இருக்கும். ஸோ இட் லுக்ஸ் வெரி thin in nature. Okay, so these capillaries are formed from what? Arterioles. Artery divide ஆகி arterioles கொடுக்குது. அந்த arterioles இன்னும் further divide ஆகி capillaries கொடுக்குது. These capillaries are very thin in nature. Why it is very thin in nature? ஏன்னா இது பேக்ரவுண்ட் ஃபுல்லாக என்ன இருக்கும், செல்ஸ் இருக்கும். ஸோ ஈஸியாக இந்த capillaries வழியாக ஆக்சிஜன் வந்து போயிட்டு கார்பன் டை ஆக்சைடு வெளியில் வர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஈவன் நியூட்ரிஷன் உள்ளே போயிட்டு வேஸ்ட் மெட்டீரியல் வெளியில் வரது கூட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா பார்த்துக்கோங்க. அப்போ எல்லாமே எக்ஸ்சேஞ்ச் ஆகணும்னா அந்த அளவுக்கு தின்னா இந்த கேபிலரிஸ் இருக்கும். Okay, so the capillaries are made up of single layered cells and it is very thin because of the exchange of nutrition as well as the oxygen. Okay, so capillaries, in the capillaries எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு bunch-ஆ join ஆகும் which is called as venules. So group of capillaries forms the venules. These venules will group to form the vein. So artery will divide into arterioles. Arterioles will further divide into capillaries. The capillaries will join to form the venules and the venules together forms the vein and most of the vein will join and forms the vena cava. Okay.
I hope you have understood the three types of blood vessels.